தமிழர்கள் போர்க்களத்துக்கு துணையாக கொண்டு போன முரசு பத்தி சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது தெரியுமா? முரசுங்கிறது ஒரு வகையான தோல்கருவியாகும். அதாவது விலங்கோட தோலை கொண்டு உருவாக்குற ஒரு வகையான இசைக்கருவி. தமிழர்கள் போருக்கு போகும்போது தாங்களோட துணைக்கு கொண்டு போகிற மிக முதன்மையான கருவி எதுன்னு பார்த்தோம்னா அது முரசு ஆகும். இந்த முரசு படை முரசு, கொடை முரசு, மணமுரசு அப்படின்னு 3 வகையான முரசுகள் பழந்தமிழ்நாட்டுல புழக்கத்துல இருந்திருக்கு. படை முரசுனா படைக்கு போர் போகும்போது கொண்டு போறது. கொடை முரசுனா நம்ம ஏதாவது கொடை கொடுத்தோன்னா அதை அனௌன்ஸ் பண்றதுக்காக உருவாக்குனது. மணமுரசுங்கும் போது மணம் முடிக்கும் பொழுது யூஸ் பண்ற முரசு. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் இருந்ததா சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. நமக்கு தெரிஞ்சது 3 மட்டும்தான். ஆனா சிலப்பதிகாரம் குறிப்பிடுது 36 வகையான முரசுகள் பழந்தமிழ்நாட்டுல பழக்கத்துல இருந்திருக்கு. மாங்கண் முரசம் அப்படின்னு மதுரை காஞ்சி குறிப்பிடுது. இன்னும் பிற தமிழர் பாரம்பரிய இசைக்கருவிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல இருக்க நம்ம பிளாகோட லிங்க் செக் பண்ணி பாருங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.